ஜென்ம ஜென்ம சுவாபமான மனுஷனாலே தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவன் இன்னொருத்த யாரு? மறுபடியும் பிறவாதவன் அல்லது அஞ்ஞானி அல்லது அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்திருக்கிறவன். அவன் ஆவியிலே பிழைக்கல. புரியுதா? அப்போ இப்படிப்பட்டவன் அதை பத்தி. அப்போ ஆவிக்குரிய மனுஷன் அவன் ஆண்டவருடைய நாளில ரட்சிக்கப்படும்படிக்கு அதான் அவருடைய ஆவி, அந்த ஆவின்னு எழுதுறாரு. அப்படிப்பட்டவனுடைய ஆவி அப்படின்னா அந்த ஆவிக்குரிய மனுஷன். இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா ரெக்கார்டிங் திரும்ப போட்டீங்கன்னா தெரியும். ஆச்சார் ஒரு காரியம் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, கிட்ட வந்துட்டு போனாங்க. என்னன்னு இல்ல இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னாங்க, ஒரு 1/2 hour முன்னால சொன்னாங்க ஒரு காரியம். நான் அதனால அப்படி டச் பண்ணி போனேன். ஞாபகம் இருக்கா சிஸ்டர்? என்ன சொன்னீங்கன்ட்டு உங்களுக்கு தூரமா இருந்தும் சொன்னீங்களா இல்லையா? நீங்க ரெக்கார்டிங். அப்போ சரியா தூரமா இருந்தும் ஆவியினால உங்களோட அது எப்படி? அது ஆவியில தூரமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? என் மனசெல்லாம் அங்க இருக்குப்பா. அந்த மனசு என்னது? ஆத்மா தான் அது. கேஎஸ்சி பார்த்து சொல்றாரு, யாரு? ஆவி என்னோட கூட இருந்தது. என்ன சொல்றாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா முழுக்க அது ஆவி கிடையாது. ஆவின்றது நல்லா தெரிஞ்சுங்க. சரீரம், ஆவி, ஆத்மா மூணு. சரீரம் மண்ணுக்கு போயிடும், மண்ணில் எடுக்கப்படுது. ஆவி தேவன்கிட்ட போயிடும். ஆத்மா தான் தங்கி வைக்கணும். ஆத்மாக்கு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். அப்போ அப்படிப்பட்ட ஆவிக்குரிய மனுஷன் இவன் இப்ப என்ன ஆயிட்டான்? இவன் மாம்சத்துல இவன் அதான் ரோமர் 8:3 அழகா சொல்றாரு. வாசிங்க, ரோமர் 8:3 இவ்வளவு காரியங்கள் சொல்லாத தெளிவா இருக்குது. ரோமர் 8:3 பக்கம் 200 ரோமர் 3 ரோமர் 8:3 பக்கம் 215. நானே சொல்லிட்டேன். ரோமர் 8:3 அது எப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்திலே பாவத்தை தீர்த்துட்டார். அப்ப மாம்சமான மனுஷன் எப்படி அவன் ஆவிக்குரிய மனுஷன் ஆயிடுறான்? 1 Corinthians 2:5 ஆவிக்குரியவன். ஆவிக்குரிய மனுஷன் ஆறவன் இங்க என்ன பண்ணிட்டான்? திரும்ப மாம்ச காரியத்துல ஈடுபட்டதுனால அவன் தடையான அப்படிப்பட்டவன் அந்த ஆவிக்குரிய மனுஷன் அவன் ரட்சிக்கப்படணும். மேசியாவின் நாள்ல. நல்ல பிரதி தெளிவா இருக்கா? இல்ல, அதாவது அவன் பாவம் செஞ்சும் போது திருப்பி மாம்சக்குரிய மனுஷனா மாறிட்டான். அதனால அவன் சபையை விட்டு விலக்கப்படுறான். அதாவது சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கறது வந்து சபையை விட்டு விலக்கப்படுறான். அதுல அவன் வியாதிப்பட்ட பின்பு மனம் திரும்பி அவன் வந்து திருப்பி சபைக்குள்ள வந்துடுறான். மனம் திரும்பி அப்ப திருப்பி ஆவிக்குரிய மனுஷனா மாறிடுறான். அப்படிப்பட்டவன் ரட்சிக்கப்படணும் மேசியாவின் நாளிலே. புரியுதா? நல்ல புரியுது. ஆவி வந்து தேவன்கிட்ட போயிட்டு உடல் வந்து இதுன்னா ஆத்மா அப்ப எங்க இருக்குது? ஆத்மா கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க பரதீசுல இருக்கும். கிறிஸ்துவ இல்லாத மரித்தவங்க பாதாளத்துல இருக்கும். ஓகே சிஸ்டர். அதான் கல்லனை பார்த்து சொல்றாரு, மரத்துல தொங்குறப்ப இன்றைக்கு என்னோட கூட
ஜட்ஜ்மெண்ட் அப்போ வந்து ஆத்துமாக்கு தான். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாலே தப்பா இருக்கவங்களுக்கு இந்த இது பரதேசியும் ஒரு இதுலயும் போயிடுறது. ஆத்மாவே மேல் நல்லது பாதாளம் கீழ் பாதாளம். பண்ணவங்க எல்லாம் ஆத்மாவும் எல்லாமே பரதேசிக்கு தான் போயிடுறதா? புண்ணிய ஆத்மாக்கள், அதாவது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே புண்ணியர்களாக்கப்பட்ட கழுவப்பட்டவங்க. புண்ணியர்னு சொன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அவங்களெல்லாம் இதுல இருப்பாங்க. அது இல்லாதவங்க பாதாளத்துல இருப்பாங்க. யோவான் 5:29 பாருங்க. உங்க கேள்விக்கு பதில் யோவான் 5:29. பக்கம் 131. ஆஞ்சலா ஆண்டி வாசிக்கிட்டு மாட்டது. வாசிக்கணுமா? அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். 28 வாசிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். சரியா சார்? அப்போ ஆவிக்குரிய மனுஷன் அவன் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக அவன் என்ன பண்ற, தப்பு பண்றதுனால அவனை விலக்கி வைங்க, சபைக்கு புறம்பே வைங்க. சபைக்கு கொடுக்குற பாதுகாப்பு இல்லாதனால அவன் என்ன பண்ணா, சிக்ஷிக்கப்பட்டு அவன் திரும்ப மனம் திரும்பி சபைக்குள்ள வந்து அவனுடைய அந்த அந்த நபர் அந்த ஆவிக்குரிய நபர் அவன் மேசியா நாள்ல ரட்சிக்கப்படும்படிக்கு இதை செய்யுங்க அப்படிங்கிறார். இதுதான் பவுலுங்க சொன்னது. இப்ப சாத்தான கூப்பிடு, நீ இன்னொரு இடத்துல பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1:20 பாருங்க. அங்க ஒரு காரியத்தை பார்க்கணும். 1 தீமோத்தேயு 1:20. காரணம் அது கேட்பீங்கன்னு நினைச்சா கேட்கல. பக்கம் 286. 1 தீமோத்தேயு 1 வசனம் 6 தானே பிரதர்? 20. 1 தீமோத்தேயு 1 வசனம் 20. இமெனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இது வேற ஒரு காரியம், அதை இன்னைக்கு பார்க்கறது டைம் இல்ல. நான் சாத்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கறது இன்னைக்கு பார்த்ததுல இதுதான். சரியா? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? யாருக்கான கேள்விகள் உண்டா? தெளிவா இருக்கா எல்லாருக்கும்? புரியுது பிரதர். தெரியுது.